பேசுதமிழா பேசுகிறவர்களுக்கு வணக்கம். சுதந்திர இந்திய வரலாற்றிலேயே இருண்ட காலம் எது அப்படின்னு கேட்டா எமர்ஜென்சி, அதாவது அவசர நிலை. இந்த எமர்ஜென்சி அப்படின்னு ஒண்ணு போட்டு இந்த தேசத்துல காங்கிரஸ் கட்சி என்னெல்லாம் அட்டூழியம் செய்தது. அப்பேற்பட்ட காங்கிரஸ் கட்சி இப்பொழுது நாங்க அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க போறோம் அப்படின்ட்டு கான்ஸ்டிடியூஷன் புக்கை கையில் எடுத்துக்கிட்டு பார்லிமெண்ட்டுக்கு வெளியில ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நரேந்திர மோடி ஏதோ டெமோக்ரஸிக்கு எதிராகவும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கிறதாகவும் ஒரு சித்தரிப்பை செய்து இவர்களுடைய நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு வீடியோல எமர்ஜென்சி என்ற அந்த கொடுமையான காலகட்டம் எப்படி இருந்தது, காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த சர்வாதிகாரத்தனமும் இந்திரா காந்தி அவர்களுடைய அந்த மமதையும் இந்த தேசத்தை எப்படி சூறையாடியது அப்படிங்கிறது கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் மிஸ் பண்ண பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டு அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டு 50 வருடங்கள் நிறைவேறி இருக்கு. இதே நாள்ல தான் 1975 எமர்ஜென்சி போடப்பட்டது. 25th ஜூன் அன்னைக்கு எமர்ஜென்சிக்கு அந்த கோப்பல கையெழுத்திட்டாரு அன்றைய ஜனாதிபதி. அதற்கு பிறகு 26th ஜூன் அன்னைக்கு அது ஆல் இண்டியா ரேடியோல இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜென்சியை அமல்படுத்தி விட்டோம், அவசர நிலையை பிரகடனப்படுத்தி விட்டோம் அப்படிங்கறது அறிவிக்கிறாங்க. 50 வருடங்கள் கடந்தோடி விட்டாலும் அதனுடைய வடு, அதனுடைய தழும்பு என்பது இந்திய வரலாற்றில் இன்னும் எத்தனை ஆண்டுகள் சுதந்திர இந்திய வரலாறு எழுதப்பட்டாலும் சரி, எமர்ஜென்சியினுடைய வடு என்பது என்றும் அழியாத ஒரு வடு, யாராலையும் மறைக்க முடியாத, மறைக்கவும் கூடாத ஒரு வடு. இப்போது ஜனநாயகத்திற்காக பொங்கக்கூடிய இந்த அரசியல் தலைவர்கள், இந்த அரசியல் கட்சிகள், உதாரணத்துக்கு திமுக பாத்தீங்கன்னா நாங்களாம் மிஸ்ஸாவே பார்த்தவங்க அப்படிம்பாங்க. அப்படி என்னப்பா மிஸ்ஸா, அது எந்த கட்சி போட்டது, அந்த கட்சியோட எதுக்கு கூட்டணியில் இருக்கீங்க அப்படின்னு கேட்டா கப்சி பண்ணிடுவாங்க. அதற்கு பதிலே இருக்காது. அப்படி இந்த எமர்ஜென்சி எதற்காக போடப்பட்டது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். அதற்கான முதல்ல பொலிட்டிக்கல் ரீசன்ஸா பார்த்துருவோம். நிறைய பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இருக்குங்க. அதுல ஒண்ணுனா லிஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா, முதல்ல நீதித்துறை, ஜுடிஷியரி இருக்கிறதே இந்திரா காந்தி அவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக எந்த ஒரு முடிவுனாலும் எடுக்க முடியப்பா அப்படின்னு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு அவங்களுக்கு. நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ், எல்லா பேங்க்ஸுமே அரசுடைமை ஆக்கணும், நேஷனலைஸ் ஆக்கணும், அரசினுடைய சொத்தாக ஆக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப முயற்சி செஞ்சாங்க. அதற்கு நீதிமன்றம் வந்து தடை விட்டது. இன்னும் நிறைய இவங்க செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒவ்வொன்றுக்கும் நீதிமன்றம் அதுக்கு தடை, இதுக்கு தடை அப்படின்னு சொன்னதுனால அரசியலமைப்பு சட்டத்துல இருந்தாதானே இப்படி மாத்துவீங்க, நாங்க அரசியலமைப்பு சட்டத்தையே மாத்துறோம்டா அப்படின்னு என்ன பண்ணாங்க, இந்திரா காந்தி அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்துல நிறைய மாற்றங்களை கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. 24th and 25th அமெண்ட்மெண்ட், 24வது மற்றும் 25வது அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க. இல்ல 24வது அமெண்ட்மெண்ட், கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாராளுமன்றத்தினுடைய பவர் இருந்துச்சுன்னா அது மட்டும் போரும். அரசியலமைப்பு சட்டத்துல கான்ஸ்டிடியூஷன்ல எனி பார்ட், எந்த பகுதியில் வேணாலும் என்ன அமெண்ட்மெண்ட் வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு அரசியலமைப்பு சட்ட மாற்றமாகவே கொண்டு வராங்க இந்திரா காந்தி அவர்கள். என்னைக்கு 5th நவம்பர் 1971 அன்னைக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா 1972 ஏப்ரல் மாதம் அடுத்த அமெண்ட்மெண்ட், 25வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் வருது. அந்த அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, அரசு ஒரு பிரைவேட் நிலத்தை கையகப்படுத்துதுன்னா அதனுடைய காம்பன்சேஷன் தொகை எவ்வளவு அப்படிங்கறத அரசு தான் நிர்ணயம் பண்ணணும். அரசு எவ்வளவு கொடுக்குதோ அதை அவங்க வாங்கிட்டு போகணும். இதெல்லாம் வந்து கோர்ட்டு தலையிடக்கூடாது, இதுல கோர்ட்டு தலையிடக்கூடாது, அதுல கோர்ட்டு தலையிடக்கூடாது, எதுலையுமே கோர்ட்டு தலையிடக்கூடாது அப்படிங்கிறத மேலும் மேலும் அரசியலமைப்பு சட்டத்துல மாற்றம் கொண்டு வந்து இந்திரா காந்தி அவர்களுடைய சர்வாதிகாரத்தனத்தை அந்த இடத்துல நிரூபிச்சாங்க. ஜுடிஷியரி தவிர பாத்தீங்கன்னா ஓவராலாவே இவர்களுடைய நிர்வாக சீர்கேட்டால நாடு முழுக்க ஊழலும் இந்த பதுக்கல் அதெல்லாம் ஜாஸ்தி ஆகுது. அதனால குஜராத், பீகார் இது போன்ற மாநிலங்கள்ல வன்முறை வெடிக்குது, மாணவர்கள் எல்லாம் போராடுறாங்க, சாதாரண பொதுமக்கள் வீதிக்கு வந்து போராடுறத பார்த்து இந்திரா காந்தி அவர்களுக்கு இன்செக்யூரிட்டி, பயம் அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆகுது. 1973 குஜராத்ல பாத்தீங்கன்னா 20th நவம்பர் அன்னைக்கு எல்டி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், எல்டி இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மிகப்பெரிய ப்ரொடெஸ்ட் நடத்துறாங்க. எதற்காகனா இன்ஃப்ளேஷனை எதிர்த்து. அதாவது இந்த ஆட்சி காலத்துல இன்ஃப்ளேஷன், பணவீக்கம், விலையேற்றம் அப்படிங்கிறது ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. இதற்கு எதிராக ஒட்டுமொத்தமாக மாணவர்கள் கிளர்ந்தெழுந்து போராடுறாங்க குஜராத்ல. அதையும் அரசு இரும்புக்காரம் கொண்டு அடக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா பீகார்ல 1974 18th மார்ச் அன்னைக்கு வெடித்த போராட்டம் தான் நாட்டையே திருப்பி போட்டது அப்படின்னு சொல்லணும். அன்று அங்க அந்த கலவரத்தால, வன்முறையால சட்டமன்றமே கலைக்கப்பட்டது, சட்டமன்றம் கவிழ்ந்தது. அதற்கு பிறகு பீகார் பந்த் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அப்போதுதான் மாணவர் சங்க தலைவர் ஜெயபிரகாஷ் நாராயண் அவர்கள் எமர்ஜ் ஆகிறார், ஒரு ஃபயர் பிராண்ட் லீடராக அப்போது எமர்ஜ் ஆகிறாரு. இந்திரா காந்தி அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாரு. இந்த பீகார் ப்ரொடெஸ்ட்ல 3 மாணவர்கள் போலீஸ் நடத்திய தடியடி காரணமாக உயிரிழக்கிறாங்க. இதெல்லாம் மக்களிடையே பெரும் சிம்பத்தி ஏற்படுத்துது. இந்திரா காந்தி அவர்களுக்கு எதிராக மக்கள் போராட ஆரம்பிக்கிறாங்க. எரியிற நெருப்புல எண்ணெயை சேர்க்கும் விதமாக ரயில்வே போராட்டம் அறிவிக்கிறாரு ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்கள்.
ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்களுடைய இந்த ரயில்வே போராட்டத்திற்கு மக்கள் ஆதரவு அப்படிங்கிறது மிகப்பெரிய வர ஆரம்பிக்குது. மே 1974 தொடங்கின இந்த ரயில்வே போராட்டம் 3 மாதங்கள் வரைக்கும் நீடித்து கொண்டே போகுது. 1 லட்சம் ரயில்வே ஊழியர்களுடைய ஆதரவு ஜார்ஜ் பெர்னாண்டஸ்க்கு இருக்கு. நாடு முழுக்க இந்திரா காந்தி எதிர்ப்பு மனநிலை அப்படிங்கிறது வலுக்க தொடங்குது. இப்போது அரசியல் அப்படிங்கிறது பைபோலரா கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. அதாவது இந்திரா காந்தி வர்சஸ் ஜெயபிரகாஷ் நாராயண் அப்படிங்கிற ஒரு கான்டெஸ்டுக்கு அரசியல் கொஞ்சம் கொஞ்சமாக நகருது. இதற்கிடையில தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜட்ஜ்மெண்ட், லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். அகைன் இந்த எமர்ஜென்சி போடப்பட்டதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த ஜட்ஜ்மெண்ட் அலகாபாத் ஹைகோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட். அப்போது சிட்டிங் பிரைம் மினிஸ்டராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் ரேபரேலி தொகுதியிலிருந்து போட்டியிட்டு ஜெயிச்சிருந்தாங்க. அந்த ரேபரேலி தொகுதியில அவங்க ஜெயிக்கிறதுக்காக ஒட்டுமொத்த அரசு இயந்திரத்தையுமே தவறாக பயன்படுத்த ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறத ராஜ் நாராயண் அவர்கள் இதே ரேபரேலி தொகுதியில போட்டியிட்டு இந்திரா காந்தி அவர்கள் கிட்ட தோத்து போன ராஜ் நாராயண் அவர்கள் ஒரு பெட்டிஷனாக அலகாபாத் ஹைகோர்ட்ல ஃபைல் பண்றாரு. ஜஸ்டிஸ் ஜக்மோகன் சின்ஹா ஆஃப் அலகாபாத் ஹைகோர்ட் என்ன ப்ரொனவுன்ஸ் பண்றாருன்னா, அன்ஃபேர் மீன்ஸால இந்திரா காந்தி அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காங்க, இந்த தேர்தல் வெற்றி என்பது செல்லாது அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அடுத்த 6 ஆண்டுகளுக்கு இந்திரா காந்தி அவர்கள் தேர்தலையே போட்டியிடக்கூடாது அப்படிங்கிற தடையை விதிக்கிறாரு. இந்த டைம்ல இருந்து ரொம்பவே முக்கியங்க. இந்த டைம் லைனை டேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த எமர்ஜென்சி அப்படிங்கிறது எப்படி திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு சதி, இந்திய ஜனநாயகத்து மேல நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல், ஜனநாயக அழிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். 22 ஜூன் அன்னைக்கு அப்படி ஒரு தீர்ப்பு வருதா, 24 ஜூன் அன்னைக்கு என்ன பண்றாங்க, சுப்ரீம் கோர்ட்ல மேல்முறையீடு செய்யறாங்க. அதனுடைய தீர்ப்பு வருது. 24 ஜூன் அன்னைக்கு 1975ஆம் ஆண்டு அலகாபாத் ஹைகோர்ட் கொடுத்த இந்த ஜட்ஜ்மெண்ட் சரி அப்படிங்கிற தீர்ப்பை கிருஷ்ணா ஐயர் அப்படிங்கிற உச்சநீதிமன்ற நீதிபதி கொடுக்கிறாரு. அவர் ஒரு சின்ன ஒரு லீவேஜ் கொடுக்கிறாரு. இந்திரா காந்தி அவர்கள் பிஎம் ஆக பிரைம் மினிஸ்டராக தொடரலாம், ஆனா பாராளுமன்றத்துல ஓட்டிங் பவர் கூட கிடையாது, ஓட்டு போடுறது கூட இந்திரா காந்தி அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட்டை யார் கொடுக்குறா, சுப்ரீம் கோர்ட் கொடுக்குறாங்க. 24 ஜூன் 1975 அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வருது. அடுத்த நாள் 25 ஜூன் 1975ஆம் ஆண்டு என்ன நடக்குது, டெல்லி ராம்லீலா மைதானத்துல மிகப்பெரிய பொதுக்கூட்டம், 5 லட்சம் நபர்கள் கலந்து கொள்றாங்க. அந்த பொதுக்கூட்டத்துல ஜெயபிரகாஷ் நாராயண் அவர்கள் அப்போது ஒரு ஃபயர்மேன் லீடராக இந்திரா காந்தி அவர்களை எதிர்த்து கிளந்தெழுந்து போராட்டம் செய்த ஜெயபிரகாஷ் நாராயண் அவர்கள் 5 லட்சம் பேர் நடுவே பேசுறாரு. இந்திரா காந்தி அவர்கள் மட்டும் பிஎம்ஆ ரிசைன் பண்ணலன்னா மிகப்பெரிய போராட்டம் நாடு முழுக்க வெடிக்கும், அதை இந்திரா காந்தி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. அது மிகப்பெரிய அதிர்வலைகளை நாடு முழுக்க ஏற்படுத்துது. இந்திரா காந்தி அவர்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்குது, ஒரு கலக்கத்தை உண்டாக்குது. அதே 25 ஜூன் 1975ஆம் ஆண்டு எமர்ஜென்சி அப்படிங்கிற கோப்புல பிரசிடென்ட், அப்போதைய பிரசிடென்ட் கையெழுத்திடுறாரு. அதுக்கு ஒரு சப்பக்கட்டு வேற கட்டினாங்க. இந்திரா காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜெயபிரகாஷ் நாராயண் அவர்களுடைய இந்த மூவ்மெண்ட் ஜனநாயகத்துக்கு விரோதமானது, இந்தியாவுடைய பாதுகாப்புக்கே எதிரானது அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. உங்களை எதிர்த்து, அதாவது இந்திரா காந்தி அவர்களை எதிர்த்து அவர் பேசிட்டாருங்கிறதுக்காக அவர் ஜனநாயகத்துக்கு விரோதமானவர், பாதுகாப்புக்கே குந்தகம் விளைவிக்கிறவர். ஆனா இவர் எப்பேற்பட்ட ஜெயபிரகாஷ் நாராயண் பார்த்தோம்னா, இவர் யாரு, எப்பேற்பட்ட லீடர் பார்த்தோம்னா 1952 முதல் அதற்கு முன்பே ஜவஹர்லால் நேரு தான் இந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னு முன்மொழிந்தவர், ஆதரித்து பிரச்சாரம் செய்தவர், இவர்களுடைய கட்சியை சேர்ந்த ஜவஹர்லால் நேரு அவர்களை ஆதரித்தவர். அடுத்து எப்போதும் அரியாசனத்துக்காக குர்சி கேலிய ராஜ்நீதி அப்படிம்பாங்க, பவருக்காக பாலிடிக்ஸ் பண்ணாதவர் இவர், அரசியல் பவருக்காக போராடவில்லை, மக்களுக்காக போராடிட்டு இருந்தாரு அப்படிங்கிறது அப்போது இருந்த மக்கள் அனைவரையும் உணர்வாங்க. அப்பேற்பட்ட ஜெயபிரகாஷ் நாராயண் அவர்களை ஆன்டி சோஷியல் எலமெண்ட் அப்படின்னு பிராண்ட் பண்றாங்க இந்திரா காந்தி அவர்கள். உள்நாட்டில் நான் அமைதியை கொண்டு வர போறேன் அப்படின்ட்டு ஒரு சப்பக்கட்டை கட்டி எமர்ஜென்சியை பிறப்பிக்கிறாங்க. சிம்ஹாசன் காலி கரோ ஜனதா ஆத்தி ஹே, தேகோ ஜனதா ஆத்தி ஹே அப்படின்ட்டு ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய ஸ்லோகன் இருந்துச்சு. அதாவது நீங்க ரிசைன் பண்ணுங்க, இந்த சேரை விட்டுட்டு போங்க, சிம்ஹாசனத்தை காலி பண்ணுங்க, ஜனதா ஆத்தி ஹே, தேசத்தினுடைய மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சிம்ஹாசனத்தை நோக்கி அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை இந்திரா காந்தி அவர்கள் மனசுல ஆழமா பதிஞ்சது, ஒரு பீதியை உண்டாக்குது. எமர்ஜென்சியை போடுறாங்க. அடுத்த நாள் காலையில ஆல் இண்டியா ரேடியோல மக்கள் செய்தியை கேட்கறதுக்காக ரெடியா இருந்தாங்க. 8 மணிக்கு செய்தி ஒலிக்க வேண்டிய இடத்துல ஒரு குரல் ஒலிக்குது. யாருடைய குரல்னா இந்திரா காந்தி அவருடைய குரல். भाइयों और बहनों, राष्ट्रपति जी ने आपातकाल की घोषणा की है. ஜூன் 26 1975ஆம் ஆண்டு நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. இந்திரா காந்தி அவர்கள் நேரடியாக பிரதமருடைய குரல் ஒலிக்குது. भाइयों और बहनों, राष्ट्रपति जी ने आपातकाल की घोषणा की है அப்படிங்கிற ஒரு குரல் ஒன்று கேட்குது.
அதாவது நாட்டு மக்களே, பிரசிடென்ட் வந்து எமர்ஜென்சி இம்போஸ் பண்ணிட்டாருப்பா, இதனால சாதாரண மக்கள் பதட்டம் அடைய வேணாம், நீட் நாட் பேனிக் அப்படிங்கறது சேர்த்து சொல்றாங்க. இந்த 2 வரி தான். இந்த 2 வரிய இங்கிலீஷ்லயும் ஹிந்திலையும் சொல்றாங்க இந்திரா காந்தி அவர்கள். இது ஆல் இண்டியா ரேடியோல அப்போது நாடு முழுக்க ஒளிபரப்பப்படுது. அதற்கு பிறகுதான் எப்படி சாதாரண மக்கள் பேனிக் ஆக வேணாம் அப்படின்னு சொன்னாங்களோ, அதற்கு நேர்மாறாக சாதாரண மக்களுடைய அனைத்து கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸுமே பறிக்கப்படுது. இந்த எமர்ஜென்சி பொழுது நடந்த கொடுமைகளை ஒரு லிஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சோம். ஒரு நாள் 2 நாள் பார்த்தாலும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். அதுல டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் மாதிரி ஒரு சில கொடுமைகள், எப்படி ஜனநாயக உரிமைகள் மறுக்கப்பட்டன அப்படிங்கிறது ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோம்னா, திகைக்க வைக்கும் சம்பவங்கள், ஜனநாயக நாட்டில் எப்படி நடக்குமா அப்படி நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன நடந்துச்சுன்னா, எல்லா எதிர்கட்சி தலைவர்களுங்க பாரபட்சம் பார்க்காம முதல்ல ஜெயபிரகாஷ் நாராயண் அவர்களை கைது செஞ்சு உள்ள தள்ளதா இருக்கட்டும், இன்னும் ஜனசங்க லீடர்ஸ், RSS லீடர்ஸ், அவருக்கு எதிராக ஜேபி மூவ்மெண்ட்ல இருந்த லீடர்ஸ், எல்லா லீடர்ஸையுமே அவங்க கைது பண்ணி இந்திரா காந்தி அவர்களுடைய காவல்துறை கைது பண்ணி டிடென்ஷன் பண்ணாங்க. இப்படி இந்த எமர்ஜென்சியானது 21 மாதங்கள் தொடர்ந்து கொண்டே போகிறது. இந்த 21 மாதங்கள்ல 1,00,000க்கும் மேற்பட்டவர்கள் எந்த ட்ரையலும் இல்லாம, ட்ரையல்னா கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போய் இவன் நிரபராதிப்பா, இவன் குற்றவாளிப்பா, இவங்க ஜுடிஷியல் கஸ்டடி கொடு, இவன் வந்து ஒண்ணுமே பண்ணல, இவனை விட்டுட்டு அப்படின்னா ட்ரையல் பண்ணுவாங்க இல்லையா, எதுவுமே இல்லாம லட்சக்கணக்கான நபர்கள் இந்திரா காந்தி அவர்களால் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். காரணம், அவர்கள் இந்திரா காந்தி அவர்களை எதிர்க்கிறாங்க. சரி, ஓகே, எதுக்கு அரசியல் ரீதியாக போய் அவங்களோட போட்டி போட்டு எலெக்ஷன் தேவையில்லை, எல்லாரும் உள்ள தூக்கி போட்டு நம்மளால இப்போ மெஜாரிட்டி பார்லிமெண்ட்ல 2/3 மெஜாரிட்டி வந்துருச்சு இல்லையா, என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ட்டு இந்திரா காந்தி அவர்கள் சர்வாதிகாரத்தனமாக ஒரு ஆட்டம் ஆடினாங்க. அதை தவிர பிரஸ் சென்சார்ஷிப் 1975ஆம் ஆண்டு ஜூன் 25 முதல் அன்று முதலே ஒட்டுமொத்த பிரஸுக்கும் சென்சார்ஷிப். அரசு என்ன நினைக்கிறதோ அதை மட்டும் தான் நீங்க வெளியிடணும், உங்களோட இஷ்டத்துக்குலாம் வெளியிட கூடாது, செய்தி நீங்க என்ன செய்தி போடணும், இந்த செய்தி போடக்கூடாது அப்படிங்கிறது அரசு தீர்மானிக்கும் அப்படின்ட்டு என்று எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டதோ அன்று முதல் எமர்ஜென்சி முடியும் காலம் வரை ஒட்டுமொத்தமாக அரசு இயந்திரம் தான் இந்தியாவிலே பத்திரிகை துறையை நடத்தி வந்தது. இதனால நிறைய ஃபாரின் மீடியால இருப்பாங்க இல்லையா, இந்தியாவை விட்டு வெளியேறினார்கள். காரணம், இவங்களோட இதுக்கு மேல எங்களால முடியாதுப்பா, ஒட்டுமொத்தமா மீடியாவை கிரஷ் பண்ணாங்க. இப்போ சொல்றாங்களா பத்திரிகை சுதந்திரம்லாம் பறி போயிருச்சு அப்படின்ட்டு. இவர்கள்லாம் கொஞ்சம் இந்த எமர்ஜென்சி காலத்தை நினைவுபடுத்தி பார்த்தா, இல்லைன்னா எமர்ஜென்சி காலத்துல பத்திரிகை நடத்தினவங்க கிட்ட கொஞ்சம் பேசி பார்த்தா தெரியும் இப்போது பத்திரிகை துறை அப்படிங்கிறது எவ்வளவு சுதந்திரமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். அதனாலதான் இந்த பத்திரிகை துறையில எமர்ஜென்சி காலத்துல சென்சார்ஷிப் இருந்ததால்தான் 1975ஆம் ஆண்டு ஜூன் 26, 27ஆம் தேதியெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பத்திரிகைகள், கிட்டத்தட்ட எல்லா பத்திரிகைகளும் எமர்ஜென்சியை வரவேற்று செய்தி போட்டாங்க. ஆஹா, எமர்ஜென்சி வந்துருச்சு, இந்தியாவில் பாலாறும் தேனாரும் ஓட போகுது அப்படிங்கிற செய்திகளை அரசு வெளியிட்டது பத்திரிகை மூலமாக. இப்படி பிரஸ்ஸை சென்சார் பண்ணி எந்த செய்தியையும் வெளியிட விடாம பார்த்துக்கிட்ட இதே அரசு கைது செய்யறாங்க இல்லையா, கைது செய்து சிறையில் இருக்கக்கூடிய கைதிகள் அவங்களுடைய கைதை எதிர்த்து உங்களால பெட்டிஷன் கூட ஃபைல் பண்ண முடியாது. எங்களுடைய கைது தவறான கைது, அதாவது முறையில்லாத கைது, எங்களுக்கு தெரியாம அரெஸ்ட் பண்ணாங்க, தவறா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு உங்களால கோர்ட் போய் அப்ரோச் கூட பண்ண முடியாது. எல்லாத்தையும் கட்டல் பண்ணாங்க. இதற்காக ஸ்பெஷல் ப்ரொவிஷன்லாம் கொண்டு வந்தாங்க. யாரும் போய் கோர்ட் அப்ரோச் பண்ணக்கூடாது, கோர்ட்டுக்கு யாரும் செல்லக்கூடாது. ஆரம்பத்துல யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ, யாரையெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க இறுதி வரை ஜெயிலே இருக்கணும், அரசு நினைச்சா வெளியில விடும், இல்ல வெளியில விடாது அப்படிங்கிற ஒரு சர்வாதிகாரத்தனம் இந்த தேசத்துல இருந்துச்சு. அரெஸ்ட் பண்ணவங்களுடைய அந்த குறைந்தபட்ச மனித உரிமை அப்படிங்கிற நினைச்சு பாருங்க. அவங்க நினைச்சா வெளில விடுவாங்க, நினைக்கலன்னா வெளியில விட மாட்டாங்க அப்படிங்கிறது எந்த விதமான போக்கு. இதுல மிகப்பெரிய கொடுமை, நிறைய கொடுமைகள் நடந்திருக்கு. நிறைய தலைவர்கள் மாறு வேஷத்துல வெளில சுத்திட்டு இருக்காங்க. நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த மாறு வேஷம் கூட சமீபத்தில் இந்த போட்டோஸ் நிறைய வெளில வந்து வைரல் ஆயிட்டு இருந்துச்சு. ஒரு சர்தார் போல அவர் வேடம் அணிஞ்சு அண்டர் கிரவுண்ட்ல மறைஞ்சிருந்தாரு. மறைந்திருந்து இந்திரா காந்தி அவர்களுக்கு எதிராக மக்களை திரட்டுவதிலும் இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக மக்களை போராட வைப்பதிலும் ரொம்பவே கவனம் செலுத்தி அண்டர் கிரவுண்ட்ல அவ்வளோ வேலை செய்துட்டு இருந்தாரு. இன்னும் நிறைய தலைவர்கள் அவர்களுடைய அண்டர் கிரவுண்ட் வாழ்க்கை எக்ஸ்பீரியன்ஸா ஷேர் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இன்டர்நெட்ல கொஞ்சம் தேடி படிங்க. எமர்ஜென்சி பொழுது சொந்த நாட்டிலேயே எந்த குற்றமும் செய்யாமல் வேற்று கட்சியில இருக்காங்க, அவ்வளவுதான். ஒரே குற்றம் என்ன, காங்கிரஸ் இல்லப்பா, அவங்க காங்கிரஸ்ல இல்லாதது அவ்வளவு பெரிய குற்றமா, அதற்காக ஜெயில பிடிச்சு போடுவீங்களா? எந்த விதமான வாரண்ட்டும் இல்லாம, மனித உரிமை இல்லாம, மேல்முறையீடு செய்வதற்காக, நீதிமன்றத்தை நாடுவதற்காக ஒரு நாதி கூட இல்லாம, நாதியற்று போய் நாய்கள் போல, லிட்டரலி நாய்களை தெருவில் வந்து அள்ளி போட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி லீடர்ஸை
போலீஸ் வேன்ல அள்ளி போட்டு போய் ஜெயில அடைத்தார்கள் இந்திரா காந்தி அவர்கள். இப்படி ஜெயில அடைச்சு பார்லிமெண்ட்ல என்ன அட்டூழியம் செய்தார்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். அதற்கு முன்னாடி ஸ்டெரிலைசேஷன், மக்களுக்கு கட்டாய கருத்தடை. சரி, அப்போசிஷன் லீடர்ஸ் தான் நீங்க ஒடுக்குறீங்க அடக்குறீங்க, ஓகே. சாதாரண மக்கள், லட்சக்கணக்கான மக்களை ரோட்ல போறவன் வரவன் எல்லாரையும் பிடிச்சிட்டு போய் அவர்களுக்கு கருத்தடை செய்தவர் சஞ்சய் காந்தி அவர்கள். சஞ்சய் காந்தி அவர்களுடைய இந்த மேற்பார்வை கீழே இந்தியாவில் லட்சக்கணக்கான மக்களுக்கு கருத்தடை செய்யப்பட்டது. இனிமே இவங்களாம் குழந்தையே பெற்றுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட ஒரு வெறியில அதை எதற்காக செய்தார்கள் அப்படிங்கிறது அவர்கள் தான் வெளிச்சம். இப்போதான் அந்த கருத்தடை ஆதாரம், நிறைய ஆதாரம் வெளியில் வந்திருக்கு. நிறைய மக்கள் வெளி வந்து புலம்புறத பார்க்க முடியுது. அப்படி எமர்ஜென்சி காலத்துல இந்த பிரஸ் ஃப்ரீடம், ஸ்பீச் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இது மட்டும் முடக்கப்படவில்லை. மக்களுடைய பேசிக் ஆஃப் பேசிக், சாதாரண ஒரு சின்ன உரிமை கூட அங்க பாதுகாக்கப்படவில்லை. இப்படி லட்சக்கணக்கான மக்களுக்கு ஃபேமிலி பிளானிங் செய்து ஒரு தலைமுறையே அழிக்க முற்பட்டது இதே எமர்ஜென்சி காலகட்டத்தில் அந்த கட்சி தான் அப்படிங்கிறத உறக்க சொல்ல வேண்டும். இதை ஏன் இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றோம்னா, இப்போது அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி பேசுபவர்கள், அடிப்படை உரிமைகளை பத்தி பேசுபவர்கள், ஜனநாயக மீட்பை பத்தி பேசுபவர்கள், அதாவது ஜனநாயக நாங்கள் மீட்க போறோம் அப்படின்னு பேசுபவர்களுக்கு யார் பேசுறாங்களோ அவர்கள் கட்சியை பத்தி, இந்த எமர்ஜென்சி என்ற கொடுமையை பற்றி, ஜனநாயக அழிப்பை பற்றி நம்ம பேசியே ஆகணும். இல்லைன்னா அவங்க மறந்து போயிடுவாங்க. அவங்க மறந்து போவதை போல் நடிப்பார்கள். மக்களாகிய நாம் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நினைவு கூற வேண்டும். உங்க கட்சி எவ்வளவு அட்டூழியம் செய்திருக்கு, இதுல 0.0001% கூட மோடி செய்யல. அப்பேற்பட்ட மோடியை பார்த்து டிக்டேட்டர் அப்படின்னு சொல்றீங்க, உங்களுக்கு வாய் கூசலையா அப்படின்னு கேட்க மக்கள் முன் வர வேண்டும். அதற்காக இந்த பதிவு. அடுத்து வருவோம், பார்லிமெண்ட்ல இந்திரா காந்தி அவர்கள் எவ்வளவு அட்டூழியம் செய்தார்கள் அப்படின்ட்டு. பாராளுமன்றத்தில் பாத்தீங்கன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அதை மாத்திரம்னா உங்களுக்கு 2/3 மெஜாரிட்டி வேணுங்க. அதாவது 3/2 பகுதி எம்பிஸ் உங்களை சப்போர்ட் பண்ணணும். அதை தவிர நிறைய மேஜர் டிசிஷன் சேஞ்சஸ்க்கு மாநிலங்கள்ல 50%க்கும் மேல உங்களுக்கு பல மாநிலங்களுடைய ஒப்புதல் வேணும். அப்படி நிறைய பேசிக் ஸ்ட்ரக்சர் மாற்றங்கள் கொண்டு வர நேரத்தில் இவங்க ஒரு முக்கியமான மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. இன்று வரை நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல, அரசியலமைப்பு சட்டத்துல, பிரியம்பிள்ல சோசியலிஸ்ட் மற்றும் செக்யூலர் 2 வார்த்தைகள் இருக்கணும். அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்திரா காந்தி அவர்கள். எதிர்கட்சி எம்பிஸ்லாம் ஜெயில இருக்காங்க, ஜெயில பிடிச்சு போட்டாங்க. ஓகே, அப்போ மெஜாரிட்டி யாரு பார்லிமெண்ட்ல? இவங்க மட்டும் தான் இருப்பாங்க. இவங்க மட்டும் தான் இருக்கும்போது பிரியம்பல மாத்தினாங்க. வெறும் சாவரன் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக்னு இருந்த நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல சாவரன் சோசியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அப்படின்னு மாத்தினது இதே இந்திரா காந்தி அவர்கள். அம்பேத்கர் அவர்கள் ஒமிட் செய்த, அதாவது வேண்டாம் என்று விட்ட இந்த செக்யூலர் அப்படிங்கிற வார்த்தையும் சோசியலிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையும் இன்க்ளூட் செய்து, எப்படி இன்க்ளூட் செஞ்சாங்க? ஜனநாயக விரோதமாக, சட்ட விரோதமாக, சர்வாதிகாரித்தனமாக எல்லா எதிர்கட்சி எம்பிகளையும் ஜெயில பிடிச்சு போட்டு இவங்க ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. அந்த அமெண்ட்மெண்ட் தான் 42nd அமெண்ட்மெண்ட், 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். என்னது? சாவரன் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக்ல இருந்து சாவரன் சோசியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அப்படிங்கிற மாற்றம் வருது. ஸோ இன்னைக்கு இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு குதிக்கிறவங்களுக்குலாம் ஒரு பிளாட்ஃபார்ம் ஏற்படுத்தி கொடுத்து பிரியம்பிள்லே மதச்சார்பற்ற இந்தியா அப்படின்னு ஆட் பண்ணி இவங்களுடைய இந்த அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ்க்கு ஒரு விதையை போட்டு வளர்த்து விட்டாரு இந்திரா காந்தி அவர்கள். இந்த ஒரு அமெண்ட்மெண்ட் மட்டும் இல்ல, கான்ஸ்டிடியூஷனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சரை, அடிப்படையில எப்படி இருக்கணுமோ அந்த கான்ஸ்டிடியூஷன் அதனுடைய தன்மையே மாற்றி பல மாற்றங்கள்ல இந்த எமர்ஜென்சி காலகட்டத்தில் 21 மாதங்கள்ல கொண்டு வந்தாங்க இந்திரா காந்தி அவர்கள். அதுல ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், எப்படி இந்த எமர்ஜென்சியை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. அந்த டைம்லைனை மட்டும் பாருங்க. உலகத்திலே யார் இப்படி பிளான் பண்ணி, அதுவும் அவர்களுடைய அரசியல் லாபத்திற்காக ஒட்டுமொத்த நாட்டையும் ஏமாத்தி, நாட்டை இப்படி கெட்டு குட்டிச்சவராக்கி, அரசு இயந்திரத்தை பாழாக்கி ஒரு விஷயத்தை செய்திருக்கவே மாட்டாங்க. அதுல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். 39வது சட்ட திருத்தம், கான்ஸ்டிடியூஷனுடைய 39th அமெண்ட்மெண்ட்டை பாஸ் பண்றாங்க. இந்த ஆக்ட் என்ன சொல்லுது, இந்த அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், டெபுட்டி பிரசிடென்ட் மற்றும் ஸ்பீக்கர், இந்த 4 தேர்வு இருக்கு இல்லையா, இவர்கள் ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டால் அதை யாராலையும் கொஸ்டின் பண்ண முடியாது. ஈவன் கோர்ட் கூட இதை கொஸ்டின் பண்ண முடியாது. தேர்ந்தெடுக்கப்பட்டதுதான் அப்படிங்கிறத ஒரு சட்ட திருத்தமாக, கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு சட்ட திருத்தமாக கொண்டு வராங்க. இதற்கு என்ன தேவை? பார்லிமெண்ட்ல 2/3 மெஜாரிட்டி வேணும். மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேட்ஸ் அப்ரூவல் பண்ணும். அப்படி
முடியுமா? முடியும். ஏன்? எதிர்கட்சி எம்பிலாம் எங்க இருக்காங்க? ஜெயில இருக்காங்க. பாராளுமன்றத்தில் யார் இருக்கோம்? நம்ம தான் இருக்கோம். பாஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு பாஸ் பண்றாங்க. என்னைக்குன்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 7, 1975 அன்னைக்கு இந்த ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க. லா மினிஸ்டர், அப்போதைய லா மினிஸ்டர் HR கோகலே அவர்கள் அன்னைக்கு பாராளுமன்றத்தில் முன்வைக்கிறாங்க. அடுத்த நாள் அந்த பில் பாஸ் பண்ணப்பட்டு ஆக்டா மாறுது. ஸோ ஆகஸ்ட் 8 அன்னைக்கு அது ஆக்டாக மாறுது. எப்படி டக்குனு மாறும்னா பாராளுமன்றத்தில் பாஸ் ஆயிருச்சு, ஆக்டாக மாறுது. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 9, 1975 இன்னைக்கு வினோதமாக நாட்டில் இருக்கக்கூடிய 17 மாநிலங்கள்ல காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள்லயும் அசம்பிளி கூடுது, சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்குது, சட்டமன்றம் கூடுகிறது. இந்த ஒரு பில்லை பாஸ் பண்ணி விட்டுறாங்க. எந்த பில்லு? ஒரு முறை பிரசிடென்ட் ஆகவோ இல்ல பிரைம் மினிஸ்டர் ஆகவோ லோக்சபா ஸ்பீக்கர் ஆகவோ தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டால் அவர்களை யாராலும் கொஸ்டின் பண்ண முடியாது அப்படிங்கிற லாவை இந்த 17 மாநிலங்களை சேர்ந்து பாஸ் பண்றாங்க. அப்படியே அடுத்த நாள் வாங்க ஆகஸ்ட் 10ஆம் தேதி இதுல பிரசிடென்ட் சைன் பண்றாரு. அதே சண்டே பிரிண்டிங் பிரஸ் ஓபன் பண்ணி கெசட்ல பிரிண்ட் பண்றாங்க. இது எல்லா கூத்து எதனால நடக்குது? அதுக்கு அடுத்த நாள் என்னைக்கு? ஆகஸ்ட் 11ஆம் தேதி இந்திரா காந்தி அவர்களுடைய கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல ஹியரிங்க்கு வருது. ஒரு ஹியரிங், சுப்ரீம் கோர்ட்டுடைய ஹியரிங் இருக்கு இந்திரா காந்தி கேஸ் தொடர்பாக. சோ இந்திரா காந்தி அவர்களுடைய கேஸ விசாரிக்கிறதுக்காக அவர் ஹியரிங்க்கு வருது அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ மாற்றங்களை பண்றாங்க. அரசு இயந்திரத்தை எப்படி துஷ்பிரயோகம் பண்றாங்கன்னு பாருங்க. பாராளுமன்றத்தில் சட்டம் கொண்டு வராங்க, கூடாத கூட்டத்தொடரை கூட்டுறாங்க சட்டமன்றத்தில், அங்க பாஸ் பண்றாங்க. சண்டே அன்னைக்கு பிரசிடென்ட் கையெழுத்து போடுறாரு. சண்டே திறக்காத பிரிண்டிங் பிரஸ் தொடர்ந்து கெசட்ல பிரிண்ட் பண்றாங்க. எதற்காக? அதுக்கு அடுத்த நாள் இந்திரா காந்தி அவர்களுக்கு சாதகமாக அட்டார்னி ஜெனரல் போய் பேசுவார். அட்டார்னி ஜெனரல் போய் பாருங்க, நாங்க லெஜிஸ்லேட்டிவ்ல ஒரு லா போட்டோம், ரூல் போட்டோம், நீங்க இந்திரா காந்தி கொஸ்டின் பண்ண முடியாது, அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டது தான், யாராலையும் மாற்ற முடியாது, இவங்க ஏதாச்சும் பண்ணி நாங்க பிரைம் மினிஸ்டர் இல்லைன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு அவ்வளவு பயம் இந்திரா காந்தி அவர்களுக்கு. அரசு இயந்திரம் என்றால் கேலி கூத்து, நமக்காக தானே. நரேந்திர மோடி அவர்கள் கூட எல்லா பிரச்சார கூட்டத்திலும் பேசுவார், இந்திரா இஸ் ஈக்குவல் டு இந்தியா, இந்தியா இஸ் ஈக்குவல் டு இந்திரா அப்படிங்கிற மனப்பான்மையில நாட்டையே சூறையாடினாங்க இந்திரா காந்தி அவர்கள். இதெல்லாம் ஒன் ஆஃப் த ஃபியூவஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ்ங்க. எமர்ஜென்சி காலகட்ட கொடுமைகள் அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா இந்த நாட்டுல யாராலையும் அழாம கண்ணை தண்ணி விடாம இருக்கவே முடியாது. அவ்வளோ கொடுமைகள் நடந்திருக்கு. அதெல்லாம் மறந்து விட்டு இப்போது காங்கிரஸ் கட்சி வெக்கமே இல்லாம நல்லவங்க வேஷம் போடுறதுதான் ரொம்பவே வேடிக்கையா இருக்கு. நரேந்திர மோடியை பார்த்து நீங்க வந்து ஜனநாயகத்தை அழிக்கிறீங்க, ஜனநாயக விரோதமா செயல்பட்டீங்க அப்படின்னு சொல்றதா வேடிக்கையா இருக்கு. 1 டைம் 2 டைம், ஒரு தடவை 2 தடவை இல்லைங்க, பல முறை காங்கிரஸை சேர்ந்த பிரைம் மினிஸ்டர்ஸ், காங்கிரஸ் கட்சியில அவங்க பிரைம் மினிஸ்டரா இருந்தாங்கனாலே அவங்களுடைய வேலை என்ன? அரசியலமைச்சர் தான் மாற்றணும், அமெண்ட்மெண்ட் கொண்டு வா. நிறைய உதாரணங்கள் இருக்குது. நேரு அவருடைய காலம் தொட்டு ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது அவர் 16 ஆண்டுகள் பிரைம் மினிஸ்டராக இருக்காரு. அவர் 17 முறை இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை மாத்துறாரு. அடுத்து லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் 3 முறை அரசியலமைப்பு சட்டத்தை மாத்துறாரு. அடுத்து இந்திரா காந்தி அவர்கள் 15 ஆண்டுகள் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டரா இருக்காங்க. 29 முறை அரசியலமைப்பு சட்டத்தை மாத்துறாங்க. நினைச்சு பாருங்க. இது என்ன அமெண்ட்மெண்ட்ஸ்? இதுல முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ் என்னன்னா, கான்ஸ்டிடியூஷனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சரை மாற்றுவதாகவும் அடிப்படை உரிமைகளை பறிப்பதாகவும் தான் இருந்திருக்கே தவிர, என்னங்க ஒரு ஆட்சின்னு வந்துச்சுன்னா நிறைய மாற்றங்கள் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்ஸ் வரதானே செய்யும் அப்படின்னு கேட்டா, இதுல இவங்க செய்த அரசியலமைப்பு திருத்தங்கள் என்பது பேசிக் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆகவும் மக்களிடத்துல அடிப்படை உரிமைகளை பறிப்பதாகவும் தான் இருந்திருக்கு. ஏன் நரேந்திர மோடி பண்ணலையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். நரேந்திர மோடி அவர்கள் செய்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 10 ஆண்டுகள்ல, நரேந்திர மோடியுடைய 10 ஆண்டுகள்ல 8 முறை கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு நடந்திருக்கு. அந்த 8 முறையில எப்படி அந்த அமெண்ட்மெண்ட்ஸா இருக்கும்னா, 101வது அமெண்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டிக்காக கான்ஸ்டிடியூஷன்ல அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. ஜிஎஸ்டி இப்போ எவ்வளவு பெரிய சக்சஸாக இருக்கு, நாட்டுல ஜிஎஸ்டி டாக்ஸ் கலெக்ஷன் அப்படிங்கிறது எப்படி ரெக்கார்ட் ஹையை தொட்டிருக்கு அப்படிங்கறது பார்த்தாலே தெரியும். அடுத்து 102வது அமெண்ட்மெண்ட் பேக்வர்டு கிளாஸஸ்க்கு கான்ஸ்டிடியூஷன் ஸ்டேட்டஸ் கொடுத்து அதற்காக நேஷனல் கமிஷன் அமைத்தது பாஜக. இது 102வது அமெண்ட்மெண்ட், ரொம்பவே தேவையான அமெண்ட்மெண்ட், மக்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட். அடுத்து 103வது அமெண்ட்மெண்ட் இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன். ஸோ இடபிள்யூ ரிசர்வேஷன் 103வது அமெண்ட்மெண்டா. அடுத்து 104வது அமெண்ட்மெண்ட் எஸ்சி மற்றும் எஸ்டிக்கான ரிசர்வேஷன்ஸா இன்னும் 10 ஆண்டுகள் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க 104வது அமெண்ட்மெண்டாக. அடுத்து 105வது அமெண்ட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓபிசி கிளாசிபிகேஷன். யார் ஓபிசி அப்படிங்கிற இந்த வரையறைய அந்தந்த மாநில அரசாங்கத்தினுடைய பொறுப்பாக விட்டுறாங்க மத்திய அரசாங்கம். இது ஆக்சுவலி திமுக வரவேற்கணும். அடுத்து 106வது கடைசி அமெண்ட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, 33% பெண்களுக்கான இடஒதுக்கீடு. இது அனைத்துமே பாத்தீங்கன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனை மாத்துறது மாதிரியும் இல்ல, அடிப்படை உரிமைகளை பறிப்பதாகவும் இல்லை. ஸோ இதுதான் வித்தியாசம்.
ஜனநாயக முறைப்படி செயல்படக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுக்கும் சர்வாதிகாரித்தனமாக செயல்பட்ட அந்த காங்கிரஸை சார்ந்த பிரதமர்களுக்கும் வித்தியாசம் என்னன்னா இதுதான் வித்தியாசம். இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் லிஸ்ட் பாத்தீங்கன்னா தெரியும். அவங்க செய்த அமெண்ட்மெண்ட்ஸ் என்ன, மோடி செய்த அமெண்ட்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு யார் ஜனநாயகவாதி என்பது தெளிவாக புரிய வரும். உங்களுக்கு நினைவு இருக்கா, கடந்த 10 ஆண்டுகள்ல ஆர்டிகல் 356 பயன்படுத்தி ஏதாவது ஒரு மாநில அரசாங்கத்தை கலைச்சிருக்குமா மத்திய அரசாங்கம்? நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசாங்கம் கடந்த 10 ஆண்டுகள்ல ஆர்டிகல் 356 பயன்படுத்தவே இல்லை. அதற்கு முன்னாடி கொஞ்சம் வரலாறு பார்ப்போம். போர் அடிச்சா ஐயோ இன்னைக்கு போர் அடிக்குது என்ன பண்ணு தெரியல, சரி அந்த மாநில அரசை கலைச்சு விடு, அங்க நம்ம கவர்மெண்ட் இல்லையா அதை கலைச்சு விடு அப்படின்ட்டு நேரு காலத்திலிருந்து இந்திரா காந்தி அவர்கள் காலம் வரைக்கும் அவ்வளோ மாநில அரசாங்கம் கலைக்கப்பட்டிருக்கு. ஏன் மன்மோகன் சிங் அவர்கள் கூட கலைச்சிருக்காரு, ஆனா மோடி அவர்கள் கலைச்சது கிடையாது. இந்திரா காந்தி அவர்கள் சரி எமர்ஜென்சி போதான் கலைக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி கிடையாதுங்க. உதாரணத்துக்கு இந்திரா காந்தி அவர்கள் அந்த ஃபேமிலி காந்தி பரிவாரம் எப்படின்னா ஃபிளைட்ல டேக் ஆஃப் ஆகிறான்னு வச்சுக்கோங்களேன், அங்க ஒரு கவர்மெண்ட் இருக்கும். ஃபிளைட் லேண்ட் ஆகும்போது அது கலைச்சிருவாங்க அந்த கவர்மெண்ட். ஏன் ஃபிளைட்டு இங்கேருந்து டேக் ஆஃப் ஆகி லேண்ட் ஆகிற வரைக்கும் போர் அடிக்குதுல, என்ன பண்றதுன்னு தெரியல. மக்களால் தேர்ந்தெடுக்க பிரதிநிதிகள் சும்மா தான் இருக்காங்க, அவளை கலைச்சு விட்டு விளையாடுவோம் அப்படின்னு விளையாடிட்டு இருந்திருக்காங்க இந்திரா காந்தி அவர்கள். எமர்ஜென்சி போதுதான் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அப்போதும் 1967ஆம் ஆண்டு ஹரியானால பஞ்சாப்க்கும் ஹரியானாவுக்கும் பிரச்சனைங்க. அப்பொழுது நடுவராக பிரதமர் இருப்பார், இந்திரா காந்தி அவர்கள் இருப்பார் அப்படின்னு சொன்னதுக்கு ஒத்துக்கல. அதனால ஹரியானா அரசை கலைச்சு விட்டாங்க. அடுத்து 1971ஆம் ஆண்டு ஒடிஷாவில் கூட்டணி உடைஞ்சிருச்சு. கூட்டணி உடைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக அந்த அரசாங்கத்தை கலைச்சு விட்டாங்க. அதே 1971ஆம் ஆண்டு கர்நாடகாவில் மெஜாரிட்டி வரல அப்படிங்கிறதுக்காக அந்த அரசாங்கம் கலைக்கப்பட்டது. வெறும் மெஜாரிட்டி வரலங்கிறதுக்காக ஒரு அரசாங்கத்தை கலைத்தார்கள் இந்திரா காந்தி அவர்கள். அடுத்து அதே 1971ஆம் ஆண்டு காங்கிரஸ்ல குஜராத்ல சண்டை வருது. காங்கிரஸ் ஐக்கும் காங்கிரஸ் ஓக்கும் அப்போ ஒரு சண்டை. நீங்க அந்த ஸ்பிளிட் ஃபேக்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க. ரெண்டுக்கும் சண்டை. சரி ரெண்டுமே சண்டை போடுறீங்களா, அரசாங்கத்தை கலைச்சிருங்க, கலைச்சு விட்டாங்க. 1973ஆம் ஆண்டு மணிப்பூர்ல எதிர்கட்சிகளுக்கு அதிகமான எம்எல்ஏக்கள் இருந்தாலுமே அந்த அரசாங்கம் கலைக்கப்பட்டது. இது காரணம் என்ன, எதிர்கட்சிகளுக்கு அதிகமான எம்எல்ஏ இருக்கு, அந்த அரசாங்கத்தை கலைச்சு விடு. அடுத்த ஆண்டு 74ஆம் ஆண்டு மீண்டும் மணிப்பூர் அரசாங்கம் கலைக்கப்பட்டது. இப்படி அவங்களுக்கு என்ன தேவையோ, இந்திரா காந்தி அவர்கள் நினைச்சது நடக்கலையா, அரசு இயந்திரம் எதுக்கு இருக்கு, அரசு இயந்திரம் அப்படிங்கிற அந்த அசுர பலத்தை கொண்டு சாதாரண மக்களை அடக்கி ஒடுக்கி ஜனநாயக உரிமைகளை பறிச்சு ஒரு மிகப்பெரிய தாண்டவம் ஆடி ஓஞ்சிருக்காங்க இந்திரா காந்தி அவர்கள் அப்பொழுதே. இப்போ அதற்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். அது உலகம் அறிந்ததே. என்ன அப்படின்னா எல்லா சாம்ராஜ்யத்துக்கும் ஒரு நாள் அழிவு வரும், எல்லா ஆணவத்தையும் அடக்க ஒருவன் வருவான்டா அப்படின்ட்டு சும்மா சினிமாவில் மட்டும் ஒரு டைலாகா பேசிட்டு போறது மட்டும் கிடையாதுங்க, நிஜ வாழ்க்கையில ஒவ்வொரு முறையும் நடந்திருக்கு. அப்படிதான் 1977ஆம் ஆண்டு இந்திரா காந்தி அவர்கள் தேர்தல் நடத்துறாங்க. அவங்களுக்கு வந்த நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட், ஏன்னா நியூஸ் பேப்பர் பிரிண்ட் அடிக்கிறதே கவர்மெண்ட் தான் அப்பெல்லாம் சென்சார்ஷிப் மூலமாக. அப்படி அவங்களுக்கு ரிப்போர்ட் போகுது, எலெக்ஷன் வச்சா நீங்க ஜெயிச்சிருவீங்க, ஓ ஜெயிச்சிருவோமா சரி எலெக்ஷன் வை அப்படின்னு வைக்கிறாங்க. 77 தேர்தல் மிகப்பெரிய அடிய காங்கிரஸும் இந்திரா காந்தி அவர்களும் சந்திக்கிறாங்க. தேர்தலுக்கு முன்பு 1971 356 எம்பிக்களை கொண்ட காங்கிரஸ் கட்சி தேய்ந்து மிகப்பெரிய அடிய வாங்கி 77 வெறும் 184 எம்பிக்களாக சுருங்குறாங்க. காங்கிரஸினுடைய அப்போதைய வரலாற்றிலேயே அதுதான் குறைந்தபட்சமான ஸ்கோர். ஜனதா பார்ட்டி ஜெயபிரகாஷ் நாராயண் அவர்கள் ஃபயர்டான் லீடராக எமர்ஜ் ஆகி ஒரு மூவ்மெண்ட் நடத்தி சிம்ஹாசன் காலி கரோ ஜனதா ஆத்தி ஹை அப்படின்னு சொன்னார். அது ஒவ்வொரு மூலை முடுக்கெங்கும் கேட்க ஆரம்பித்தது. சிம்ஹாசன் காலியாச்சு, ஜனதா உள்ள போனாங்க. மொரார்ஜி தேசாய் அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்கிறார். 295 எம்பிக்கள் ஜனதா பார்ட்டிக்கு அப்போது கிடைக்கிறது. இந்தியாவுடைய முதல் நான் காங்கிரஸ் கவர்மெண்ட் மத்தியில உருவாகுது. இந்த அலையன்ஸ்ல எக்கச்சக்கமான நபர்களுங்க. அப்போது அகில பாரதிய ஜனசங் இந்த அலையன்ஸ்ல ஒரு அங்கமாக இருந்தார்கள். அப்படின்னா ஃபார்மர் பிஜேபி, அப்போது அகில பாரதிய ஜனசங், அப்போ அப்புறமாக ஜனதா பார்ட்டி, அப்புறம் பாரதிய ஜனதா பார்ட்டி உருவாங்க இல்லையா. அப்படி அவங்க ஷிரோமணி அகாலிதள், பாரதிய லோக்தள், பல பார்ட்டி அந்த ஒரு அலையன்ஸ்ல ஒரு அங்கமாக திகழ்ந்தார்கள். அனைவரும் சேர்ந்து இந்த மைட்டி இந்திராவை வீழ்த்தினார்கள். ஆனா மீண்டும் அந்த ஒரு கவர்மெண்ட் அப்படிங்கிறது துரோகத்தால வீழ்த்தப்பட்டது. மீண்டும் 1980 தேர்தலில் இந்திரா காந்தி அவர்களுக்கு பெரும்பான்மை கிடைத்து ஆட்சி அமைக்கிறாங்க. நம்ம மக்களுக்கு மெமரி லாஸ், ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உண்மைதான் போல. மறதி ஒரு தேசிய வியாதி. அதனால நம்மளுடைய மக்கள் எப்போது யார் என்ன பண்ணாலும் மறந்து 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 போயிடுறாங்க. நினைச்சு பாருங்க, 77 80க்குள்ளேயே மக்கள் காங்கிரஸை மன்னித்து இந்திரா காந்தி அவர்களை மன்னித்து ஆதரித்து வாக்கு செலுத்திருக்காங்கன்னா
இப்பொழுது வரை எவ்வளவு மறந்திருப்பாங்க, காங்கிரஸ் செய்த அட்டூழியங்கள் எவ்வளவு மறந்திருப்பாங்க. அந்த மறதியால தான் 2014 வெறும் 44 சீட்டு வாங்கின காங்கிரஸ் இப்பொழுது 10 வருடம் கழிச்சு 99 சீட்டு வந்திருக்கு. சோ காங்கிரஸ் செய்த அட்டூழியங்கள், ஜனநாயக படுகொலைகளை மக்கள் மறந்துகிட்டே வரதுனால்தான் காங்கிரஸுடைய இந்த ஒரு சின்ன முன்னேற்றம் வந்திருக்கு. இதற்கு பிறகும் காங்கிரஸ் வளராதா அப்படின்னு கேட்டா நிறைய ஸ்கோப் இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா மக்கள் மறந்துகிட்டே வராங்க. UPA 1 அண்ட் UPA 2 நடந்த ஊழல்கள், 2004 முதல் 2014 வரை நடந்த ஊழல்களை மக்கள் மறந்துடுறாங்க. காங்கிரஸ் கட்சி இந்த தேசத்தை எப்படின்னா சூறையாடியது மக்கள் மறந்துடுறாங்க. எமர்ஜென்சி காலகட்டத்தில் எவ்வளோ மக்கள் சாதாரண ரோட்ல போறவங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு போட்டு கருத்தடை செய்தார்களே, அதையும் மக்கள் மறந்துடுறாங்க. அனைத்தையும் மக்கள் மறப்பதால் தான் இப்போது நாம் நினைவூட்டி கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு 50th anniversary of emergency, the ruthless emergency, the anti-democratic emergency. எமர்ஜென்சி போல இந்த தேசத்துல வேற எந்த காலகட்டமும் இருந்திருக்காது. அந்த இருண்ட காலம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் எமர்ஜென்சி காலகட்டம். எதற்காக மீண்டும் மீண்டும் முடிஞ்சதை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க, இனி வரப்போவதை பத்தி பேசுங்க அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு நாடு அதனுடைய வரலாற்றிலிருந்து பாடம் கற்க தவறுகிறதோ ஒரு நல்ல எதிர்காலத்தை அந்த நாடால உருவாக்க முடியாது அப்படிங்கிறது நமக்கு வரலாறு சொல்லி கொடுத்துருக்கு. அதனால இந்த வரலாறுலேருந்து, எமர்ஜென்சி வரலாறுலேருந்து நம்ம பாடம் படிக்க வேண்டியது நிறையா இருக்கு. இன்னும் எமர்ஜென்சி பற்றி நிறையா வீடியோஸ், நிறையா மணிக்கணக்கில் பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் சுருக்கமாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். எதற்காக? காங்கிரஸ் கட்சி வீழ்த்தப்பட வேண்டும். காங்கிரஸ் கட்சியினுடைய பொய் பிரச்சாரங்கள், உதாரணத்துக்கு மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா அரசியலமைப்பு சட்டத்தை அழிச்சிருவாரு அப்படின்னு செய்த பிரச்சாரத்துக்கு யார் உண்மையிலேயே அரசியலமைப்பு சட்டத்தை அழித்தது, அரசியலமைப்பு சட்டத்திற்கு அதுகிட்ட எல்லா பவர்ஸையும் பிடுங்கியது, சர்வாதிகாரித்தனமாக யார் நடந்து கொண்டிருந்தது, இப்போது இந்த நாடு எப்படி சேஃப் ஹேண்ட்ஸ்ல அனைவருடைய ஜனநாயக உரிமையும் காக்கக்கூடிய ஒரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்டர்ல கிடைச்சது நாம் அனைவரும் செய்த பாக்கியம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதனால அதிகமான நபர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் யாராச்சும் இந்தியா டிக்டேட்டர்ஷிப் ஆக போகுது, மோடி இவ்வளவு பெரிய டிக்டேட்டர் தெரியுமா அப்படிலாம் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. துருவராத்தி போன்ற நபர்கள் சொல்வதை உண்மையை நம்பிட்டு இருந்திருப்பாங்க. அவர்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுவதன் மூலமாக உண்மையாக கடத்தக்கூடிய வாய்ப்பு நம்ம எல்லாருக்கும் இப்போது நம் கண்முனே இருக்கு. ஸோ நரேந்திர மோடியை மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. இல்லை இந்திரா காந்தி போல ஒரு பிரைம் மினிஸ்டர் மீண்டும் வரக்கூடாது என்றால் இந்த வீடியோவை அதிகமான நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம், வந்தே மாத்திரம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.